போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்துக் கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர். பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர். என் போன்றவர்கள் அருகில் இருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர். வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர். குறிப்பாக திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரையுலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர். அந்த நாபாபானன், அரவிந்தராஜ், அருண் பாண்டியன், ராம்கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அது கேப்டன் அவர்களால் தான். அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லோரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர். படப்பிடிப்பு தளங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார். படப்பிடிப்பு தளங்களில் இவர் தண்ணி கொடுக்கிறவர் தானே, இவர் உணவு கொடுக்கிறவர் தானே, இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி, அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவரும் இருக்கும் போதே அரசியல் கட்சி தொடங்கியது. அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம். நாங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும்போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள். அதில் முதல் தேர்தலிலேயே 8 விழுக்காடு தொட்டு அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலிலே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்குள் சென்று சாதித்தவர். பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும். அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரேயானால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார், உருவாகியிருப்பார். அதை தமிழ்நாட்டும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில்
துளி மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார், அவர் மீது பேரன்பு ஒன்று நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மௌன ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க தேமுதிக தரப்புல. ஆனா மௌன ஊர்வலத்துக்கு கடைசி நேரத்தில் நேற்று மாலை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. காலையிலும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இந்த செயலை எப்படி பாக்குறீங்க? இப்ப தடையை மீறி தடுக்கிறாங்க. இது அவசியமற்றது. ஏன்னா நீங்க ஒரு நினைவை போற்றுகிற ஊர்வலம் என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா தான் வரும். ஒரு ஆரவாரம் இருக்காது, கத்தி சத்தம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும். அதை அனுமதிக்காததுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மனிதனுக்கு கொடுக்கிற அவமதிப்பா தான் நான் அதை கருதுறேன். அது தேவையற்றது. சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறுத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவாங்க. மன்னிக்க கூடாது அப்படிங்கறதுல இல்ல, அதாவது தவறே நடக்கக்கூடாதுங்கிறதுல இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடுதான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. தவறே செய்யக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்த்ததனுடைய எதிர்வார்த்தை தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஏன்னா மன்னிக்கிறவன் தான் மகத்தான மனிதன் இருக்குது. அதை தாண்டி அவர் சொல்றாருன்னா தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருந்து சொல்லியிருக்காரு. சார், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்தது. காவல் ஆணையர் அருண் ஒரு தகவலை சொல்றாரு, அமைச்சர் கோவிசெழியன் ஒரு தகவலை சொல்றாரு. இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது நான் வேற இடத்துல பேசுறேன். இதுக்கு அதுவான நேரம் இல்லை. அது சாப்பாடு விஷயத்துல அவர் எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு சினிமால கொண்டு வந்தாரு. எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாரு. இல்ல, அது அவரு என்ன சாப்பிடுறாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்துல எல்லாருக்கும் போயிருக்கான்னு பார்ப்பாரு. தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்ல, படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்ப்பாரு. அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர். அதனாலதான் அவர் தன்னை போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அதுதான் நாங்கெல்லாம் நெருங்கி பழகிருக்கோம். உதவி இயக்குநராக இருக்கிற காலத்துல நெருங்கி பழகிருக்கோம். என் மேலாம் பேரன்பு கொண்டவர். அவரு நாங்க கேப்டன் ரொம்ப செல்லமா அன்பா அழைக்கக்கூடிய பிள்ளைகள். அது நான் அருகிலிருந்து பார்த்தேன். அவர் படப்பிடிப்பு இல்லாத நாட்கள்ல வீட்டுல அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்கி தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார். அவரால் படிச்ச IAS IPS இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. யாரும் அதை மறுக்க முடியாது. இப்ப எங்க ஐயா சைதை துரைசாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, மனிதநேய அறக்கட்டளை. இவர் எந்த அமைப்புமே இல்லாத பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளா உயர்த்தி விட்டது. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் மரணித்திருக்கிற போது அவர்கள்லாம் அவருக்கு வணக்கம் செலுத்துறதுலேயே நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. நன்றி.